மிஸ்டர் கேயூஷன் யோசித்தார். ஆம், நான் கடுமையாக உழைத்து என் குடும்பத்திற்காகச் சம்பாதிக்கிறேன். எனக்கு ஏதாவது நடந்தால் என் குடும்பம் இந்த வீட்டை, காரை இழக்கக்கூடாது. அவர்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும். எனவே கேயூஷன் ஒவ்வொரு மாதமும் தன் வருமானத்தில் ஒரு சிறிய தொகையை ஆயுள் காப்பீட்டு பிரீமியமாகச் செலுத்தினார். அவர் தனது குடும்பத்தின் எதிர்கால பாதுகாப்பிற்காக முதலீடு செய்தார். படத்தில் காட்டியது போல அவருடைய வங்கிக் கடன், வீடு, கார் மற்றும் குடும்பம் அனைத்தையும் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கவசத்தால் பாதுகாத்தார். மிஸ்டர் கேஷுவல் அவர் எதிலும் சற்று அவசரப்பட்டு முடிவெடுப்பவர். அதே வங்கி, அதே நிதி ஆலோசகர் அவரிடமும் ஆயுள் காப்பீடு பற்றி சொன்னார். காப்பீடா, அது ஒரு வீண் செலவு. அந்த பணத்தை நான் சேமித்து வேறு ஏதாவது செய்யலாம் என்று ஆயுள் காப்பீடு எடுக்க மறுத்துவிட்டார். அவர் இந்த காப்பீட்டு பணத்தை சேமிப்பதன் மூலம் நான் லாபம் பெறுகிறேன் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டார். படத்தில் காட்டியது போல அவர் வீடு, கார், வங்கிக் கடன் என அனைத்தையும் கொண்டிருந்தார். ஆனால் அவற்றுக்கு எந்த பாதுகாப்பு கவசமும் இல்லை. இறுதியாக அருகில் உள்ள தொழிலதிபரிடம் நிதி ஆலோசகர் கேட்டது. இருவரில் யார் செய்தது சரியானது? நீங்களும் கூறலாம் எது சரியானது என்று. உங்களுடன் முகவர் முத்துராம்.